லாஸ்ட் ஒரு 10-15 நாளாவே நம்மளை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வந்து இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு இருக்கு. அது ஏன்றது உங்களுக்கும் தெரியும். பட் இதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம். இனிமே இந்த மாதிரி ஒரு வீடியோ வருமானு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஃபால்ஸ் அலிகேஷனா இல்ல கேரக்டர் அசாசினேஷனா சொல்லிக்கோங்க, பண்ணிக்கோங்க. இனிமே நாங்க கண்டுக்கிறதாவே இல்ல. எங்க வேலையை பார்க்க போறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தட்ஸ் வை நம்ம இத்தனை நாளா இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். முக்கியமா நம்மளை நம்பி இந்த சேனல்ல பார்க்க வர்ற என்னோட ஆடியன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதோ இல்ல நான் சண்டை போடுறதை காட்டுறதை தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அதுல என்டர்டெயின் ஆகணும், எஜுகேட் ஆகணும், அதன் மூலமா ஏதாவது கத்துக்கிறாங்களான்றதை பார்க்கணும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றதுனால தான். பட் இப்போ ஐ ஹேவ் டு ஆன்சர். இப்போ என்ன சொல்ல போறேன், இது எதுவுமே என்னோட வாய்ஸ் கிடையாது, எடிட் பண்ணிருக்காங்க, ஏஐ வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவானா? கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். இதுல மெயின் அக்யூசியேஷனே நான் தான் நிறைய பெயிட் பண்ண சொன்னேன். கமலஹாசன் நிறைய லட்சமா நான் சம்பாதிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கன்வே ஆயிருக்கு. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த கம்பெனி அவங்க சொல்கிற வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்க. பட் இந்த வேலையை ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற எதுவும் தெரியாது. டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்டை தாண்டி வேலை பார்க்கையில் இன்சென்டிவ் கிடைக்கும். உங்கள் காம்படிட்டரோட உங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு நிறைய மணி வந்து மேக் ஆகும். அதை வச்சு தான் நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தை ஓட்டுவோம். பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம கரெக்டாக தான் நம்ம வேலையை பண்ணுறோமா, நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா, இந்த வேலையில் ஏதோ ஒரு தப்பு இருக்கே, இதை பண்ணக்கூடாது, இதுக்கு பின்னாடி பின் விளைவுகள் இருக்கு, ஸோ நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனி நேம் அடடா கிரியேட்டர்ஸ் டெக் பாஸ். அங்கே நான் வாங்குற சம்பளத்தையும் ஷேரையும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கண்டென்ட் ஐடியாஸ் கொடுக்கணும், டார்கெட் ரீச் பண்ணணும், காம்படிட்டரோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. ஏன்னா அங்கே நான் ஓனர் கிடையாது, யார் ஓனர்ன்றது உங்களுக்கே தெரியும். இதை ஸ்டார்டிங்ல பணம் வருது அப்படின்றதுக்காக நானும் ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணுறது தப்புன்னு ரியலைஸ் ஆகிறப்ப இதை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்றப்ப தான் இதை திருத்துறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது நடக்கலை. ஆனால் ஒரு ப்ராடக்டை பற்றி ஒருத்தன் வந்து யூடியூப்பில் ஃபுல் வீடியோ பார்க்க வரான் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது, அது நம்மளுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோவே பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் நம்ம இந்த வீடியோவில் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோமானா கிடையாது. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எடிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீங்கள் வீடியோ அனுப்பிச்சு விட்டு போயிடுவீங்க, முருகேஷனை டீம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது எங்கே ரெப்புடேஷன் அடியாகும் அப்படின்னா என் மேலே தான். இந்த ட்ரஸ்ட்டு வந்து போச்சு அப்படின்னா சேனல் உட்காந்துருன்னு இது எனக்கு சுத்தமாக இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, இது அடிக்கடி நடக்குது. அது இந்த டைம் வந்து ரொம்ப இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, மொத்த டீமோட ஒப்பீனியன். இது அவங்கள்ட்டையுமே ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. யாராவது உங்களுக்கும் எனக்கு இது எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நேரில் வந்து சொல்ல மாட்டாங்க, வாயத்தோரன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னது வந்து யார் யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களோ ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க. பட் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இனிமே இந்த தப்பை நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். தட்ஸ் வை வி ஆர் குவிட். நான் மட்டும் கிடையாது, என்னோட டீம், நாட் ஈவன் சிங்கிள் பர்சன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆள் கூட இல்லாமல் குவிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் நாங்கள் வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார் ஓப்பன் பண்ணோம். அங்கே பண்ண தப்பை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச வரை லாயலாக இருக்கணும், நல்ல கண்டென்ட் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், ஏதாவது நம்மளால் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் டெக் சூப்பர் ஸ்டாரோட நோக்கமே. லாஸ்ட் 2 மாசமா நம்மளோட எந்த கண்டென்ட் வேணா எடுத்து பாருங்க, கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அங்கே நான் பண்ணது தப்புன்னு உணர்ந்தேன், அதை சரி பண்ண ட்ரை பண்ணேன், முடியலைன்றப்ப குவிட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். என்னால் முடிஞ்சதை இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனிவே நீ பாஸ்ட்ல பண்ணது தப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான். ஐம் சாரி. பட் நான் குவிட் பண்ற முடிவு வந்து நான் ரொம்ப சீக்கிரமே எடுத்துருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லாஸ்டா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க சுத்துற பம்பரத்து மேல தான் எல்லாரோட கண்ணும் இருக்கு, ஆனா சுத்தி விட்ட சாட்டை மேல யாருக்குமே கண்ணு இல்லை. அது ஏன்றது எனக்கும் புரியல. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்ச இஷ்யூவை இன்னைக்கு இவங்க ஏன் எடுத்து பேசணும்? அடடா கிரியேட்டர்ஸ் வந்து நாங்க எங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்க யாரை வச்சு எந்த மேனிபுலேஷனும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் சித்ரிகன்ஸ் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி என்ன ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன் இது அடடா கிரியேட்டர்ஸே பண்ணியிருந்திருக்கலாமே, எதுக்கு இன்னொருத்தட்ட கொடுத்து பண்ண சொல்லணும்? அதே மாதிரி சித் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ ஒரு கமெண்ட் நாங்க போட்டிருக்கோம்ல, இந்த கமெண்ட்டையும் அவங்க போட்ட கம்யூனிட்டி போஸ்டையும் பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்னு, இப்படி ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நான் பஞ்சாயத்து பண்ணி மக்களுக்கு உண்மையை சொல்றேன்னு நினைக்கிறவங்க 2 பேர்ட்டையுமே கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருந்திருக்கணும். பட் அடடா கிரியேட்டர்ஸ் கொடுத்த ஒன் சைட் ஆஃப் கான்வர்சேஷனை மட்டும் வச்சு வெறும் சுதர்ஷன் பேசினதை மட்டும் வச்சுமே போட்டிருக்கீங்களே, சுதர்ஷன்ட்ட என்ன ஸ்டோரி நடந்துச்சுன்னு ஏன் கேட்கல? மக்களுக்கு உண்மையை தான் சொல்ல போறீங்க அப்படின்னா, தப்போ ரைட்டோ என்ன நடந்திருக்கு அதை தான் சொல்ல போறீங்க. 2 சைடுமே கேட்டிருக்கணும்ல.
ஸோ மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு தப்பு பண்ணுறோம்னா அதை திருத்திக்கிட்டு எப்படி முன்னேறணும் அப்படின்றத நான் பார்ப்பேன். அதனால தான் இங்கே இருக்கிறோம், இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பெட்டர் பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னை டிஃபேம் பண்ணும், என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு நினச்சாங்க, பண்ணிட்டாங்க. பட் நான் அதை பண்ண வரல. நானும் ஒரு ஆடியோ போட்டு, நானும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு இந்த தப்பை அவங்க பண்ணுறாங்க இப்படி பார்த்தீங்களா, வேண்டாம், எனக்கு இதை இங்கேயே முடிக்கணும். நானும் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை பண்றதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணல, நல்ல கண்டென்ட் பண்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை தான் நானும் பண்ணுவேன். அண்ட் பை த வே கோ-கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. கூடவே இருந்து இத்தனை வருஷம் பார்த்த மாதிரியே ஹோல் ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரியே ஒரு கான்வர்சேஷனை வச்சு மட்டுமே இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரே பண்ணீங்கல்ல, தேங்க்யூ. உங்க உண்மையான முகத்தை காட்டினதுக்கு. நாங்க என்ன நடந்தாலும் எங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்க போறோம். இங்க எண்ட் ஆஃப் த டே என்னன்னா கண்டென்ட் தான் கிங்கு. நாங்க எங்க கண்டென்ட்டை நம்புறோம். டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும்